ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நியூ இயர்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? இந்த நியூ இயர் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க்குக்கு வந்துட்டு இன்னும் லீவே கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு நானும் குழந்தைங்க மட்டுன்றதுனால வீட்டில் சிம்பிளாக சிக்கன் பிரியாணி, எங்களுக்கு என்ன பசங்களுக்கு அதுதான் பிடிக்கும், அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு அண்ட் என் பொண்ணுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தேன். அதையும் அவளுக்கு கொடுத்துட்டு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சோம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்லாங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் தயிர் ஒரு டீஸ்பூன் எல்லாம் போட்டு சேர்த்து மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தாங்க வைக்க போகிறேன். ஒரு 1/2 ஹவரில் எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். இதில் ஒரு பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கிறேங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லியும் ஒரு பிடி இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. எனக்கு அன்றைக்கி வந்து என்கிட்ட இல்லை. அதுக்கு முந்தின நாள் கூட நான் தேடினேன், கிடைக்கவே இல்லை. இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி துருவுறது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேங்க. இதில் வந்து நம்ம பாதி தான் போட போகிறோம். மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கனில் நான் இதை போட்டுக்கிறேங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சிடுறேன். பசங்களுக்கு காரம் கம்மியாக தாங்க பிடிக்கும். அதனால் நான் ஒரு சின்ன 2 மிளகாய் மட்டும் கீறி போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி நல்ல பெரிய அகலமான குக்கர் இருந்ததுன்னா அதில் எடுத்துக்கோங்க. குறுகலாக இருந்ததுன்னா சாதம் வந்து ஒரு மாதிரி அமங்கின மாதிரி ஆயிரும், உதிரியாக இருக்காது. இப்போ 1/4 இன்ச்சு பட்டை எடுத்துக்கிறேன். 1லேருந்து 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 கிராம்பு போட்டுக்கிறேன். இப்போது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளியும் பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த சிக்கன் பீசஸ் இருக்கு இல்லையா, மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். மேரினேட் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா பிரியாணி வந்து நல்லா மசாலாலாம் பிடிச்சிருக்கோங்க சிக்கனில், இல்லைன்னா வெள்ளையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம எதுக்கு மேரினேட் பண்ணுறோன்னா, குக்கரில் பண்ணும்போது நம்ம மேரினேஷன் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அதாவது ஊற வச்சு செஞ்சோன்னா அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த கறியில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம தம் பண்ணி கொடுக்கும்போது, தம் பிரியாணி செய்யும்போது நமக்கு அந்த மேரினேஷன் தேவைப்படாது. ஏன்னா வேகிற போதே அது நல்லா மசாலாலாம் வெந்து சேர்ந்து வந்துடும். இப்போ நான் இங்கே 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேங்க. ஸோ நான் இங்கே வந்து கப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப்பு ரைஸ் தான் எடுத்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ்க்கு 1க்கு 2 நார்மல் ரைஸ் மாதிரி போடாமல் ஒரு அரை டம்ளர் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கம்மியாக தண்ணி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் ரைஸ்க்கு போடுற மாதிரி 1க்கு 2ன்னு போட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். இப்போ அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேங்க. இதில் நியூ இயரில் என்ன ஆச்சுன்னா, என்னோடய டாட்டருக்கு வந்துட்டு ஒரு புது கம்மல் போட்டிருந்தேன். வீட்டில் தான் இருந்தோம். ஆக்சுவலாக மாடியில் கீழெல்லாம் விளையாடிட்டு இருந்தா, அது எங்கே போச்சுன்னே தெரியல. ஒரு கம்மல் தான் இருக்குது. ஹூக் டைப்புன்றதுனால நானும் கவனிக்கல. நைட்டு பார்க்கும்போது தான் தெரியுது ஒவ்வொரு கம்மல் மிஸ் ஆனதுனால. அவள் ஹேரை வேறு விரித்து போட்டிருந்ததுனால நான் கவனிக்கவே இல்லை. அது எங்கே தேடியுமே கிடைக்கல. ஸோ அந்த அப்செட்லேயே இவ்வளோ நாள் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நியூ இயர் அதுவும் அந்த கம்மல் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ நாள் தான் அதே பிடிச்சி நம்ம யோசிச்சுட்ருக்கிறது அப்படின்னு. ஏன்னா இப்போ 1 கிராம் தங்கம்னாலும் எவ்வளோ காசு ஆகுது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். எனக்கு என்னென்னா, உழைச்சி வாங்கின எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ம கையை விட்டு போகாது அப்படின்னு நான் ரொம்ப நம்புவேன். ஃப்ளாட்டில் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லிட்டேன். பார்க்கலாம், கிடச்சதுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாப்பியாக ஷேர் பண்ணுறேன் இந்த நியூஸை. இப்போ குக்கர் லிட்டை போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. சூப்பராக 2 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு மட்டுமே பண்ணக்கூடிய பிரியாணி. அது வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம். ஹாஸ்டல் கேர்ள்ஸு, வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம தனியாக செஞ்சு சாப்பிட்ணுன்றவங்களுக்கு இது ஈஸி ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் பார்த்தாலே தெரியும் உடையாமல் எப்படி இருக்குது, அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் சமைச்சி சாப்பிட்ணும், இல்லை 2 பேர் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கீங்க, வீட்டில் சமைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும்.
பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால நான் சின்ன மிளகா வந்து 2 தான் கீறி போட்டிருந்தேங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு மிளகா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், காரம் நிறைய சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ரைஸ் பாருங்கள் நல்லா உடையாமல் நல்லா முழுசாக இருக்குது. சைட் டிஷ்ஷுக்கு வந்து முட்டை ரைத்தா வச்சுருந்தேங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா கேக் வாங்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி எதுக்கு நியூ இயர் எதுமா நம்ம வெளியே வாங்கணும், நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். சும்மா ஃபஜ்ஜி கேக் தான் பண்ணியிருந்தேன். நல்லா சூப்பராக வந்துருது. அதை வச்சு ஐஸ்கிரீம் மார்கழி மாதம்னு கூட பார்க்கல, நல்லா ஐஸ்கிரீம் வச்சு கட்டுன்னு கட்டிட்டு தொண்டை கட்டி போய் 10 நாள் உட்காந்துருக்கிறேன். டாட்டருக்கு ஒன்று கிஃப்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் நியூ இயருக்கு. அது இதுதாங்க. இது வந்து நான் மீஷோலேருந்து தான் வாங்கினேன். ஸோ நியூ இயர் அதுவுமா சேவிங்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே சேவிங்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறா. ஸோ இது வந்து வளர்ந்துக்கிட்டே போகிறதுனால எவ்ரி மந்த் அவளுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டோன்னா, ரூபாவாக கொடுத்தோன்னா அதை போட்டு வச்சுக்கலான்னு. இதில் அழகாக பூட்டு சாவியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்தது. இந்த பழக்கம் பார்த்திங்கன்னா என்னோடய சித்தப்பா கிட்டே இருந்தாங்க வந்தது. நான் படிக்கும்போது பார்த்திங்கன்னா எம்சிசி பேங்க்குன்னு இருக்கும், அதுக்கு ஒரு உண்டி கொடுத்துருந்துருப்பாங்க. அதோட கீ பார்த்திங்கன்னா பேங்க்கில் தான் இருக்கும், நம்மக்கிட்ட இருக்காது, நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் ஃபில் ஆனோடனே அவங்கக்கிட்ட கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சேவிங்ஸ் எப்படி அப்படின்றது நம்ம கற்றுக் கொடுக்கறது கண்டிப்பாக முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை.